ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு 2.1 வருவார். நல்லா ஹெவியான வருவார். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெவியாக பவராகவே செஞ்சுருக்கோம். 6 மாதம் வேரண்டியோடு உங்களுக்கு செஞ்சுருக்கோம். இது அப்படியே ஃபுல் செட்டாக நம்மகிட்ட எடுத்திங்கன்னா 6 மாதம் வேரண்டி இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அக்ரிக் பேனல் லைட்டிங்கோடு நம்ம கொடுத்துருப்போம். ஒயிட் கலர் டிஸ்பிளே, பகாரியாவில் ஒயிட் கலர் டிஸ்பிளே வச்சுருப்போம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா நீட்னஸாக லுக் வைஸ் நல்லாவே இருக்கும். கஸ்டமர் சக்ஸஸ்ன்னு தான் நம்ம போட்டோம். நல்லா பிராண்டடாக ஒரு லுக்கான சூப்பரான லுக் தரும் உங்களுக்கு. வியூ மீட்டருக்கு மட்டும் இந்த கண்ட்ரோல் செப்பரேட்டாக நம்ம வச்சுருப்போம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாரி. இன்டெலிஜென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா செப்பரேட் சேனலுக்கு 4 ஃபிட்டு வச்சுருப்போம். ஒவ்வொரு ஃபிட்டும் தொஷிபா 2AC நல்லா ஒரிஜினல் டான்ஸ் தான் போட்டிருப்போம். டான்ஸ்வர் பார்த்திங்கன்னா 15 ஆம்பியர் 35 வோல்ட்டு அதுமாரி போட்டிருப்போம். கெப்பாசிட்டர்னு பார்த்திங்கன்னா 4 கெப்பாசிட்டர் வச்சுருப்போம். ஏன்னா லோடு அதிகமாக எடுக்கணுங்கிறதுக்காக 4 கெப்பாசிட்டர் வச்சுருப்போம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா 12 வோல்டு அது ஃபேனுக்கு லைட்டுக்கு இந்த தனி செக்ஷனில் வச்சுருப்போம். பவர் சப்ளை போர்ட்லேயே ஒரு 12 வோல்டு இருக்கும். அது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டுக்கு இதுமாரி வச்சுருப்போம். பிடி போர்டுன்னு பார்த்திங்கன்னா ஷன் கம்பெனி. சப்வூஃபருக்குன்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணா ஆடியோஸ் அதோட சப்வூஃபர் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் கூலிங்காக 2 ஃபேனு, பனானா ஜாக்கெட் போட்டிருப்போம். சப்புக்கும் லெஃப்ட் ரைட்டு சேர்த்து பனானா ஜாக்கெட் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயரிங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நீட்டாகவே அடிச்சிருப்போம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா நீட்னஸாகவே இருக்கும், பக்காவாக இருக்கும். யூஎஸ்பி போர்ட்லேருந்து ஆக்ஸ் எடுத்து போய் ஆர்சி பண்ணலாம் அடிச்சிருப்போம். ஏன்னா அந்த ஆக்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ணுவோம். சுவிட்ச் கனெக்ஷன் கொடுக்க மாட்டோம். சப்புக்காக செப்பரேட்டாக கூலிங்க்காக ஒரு ஃபேன் வச்சுருப்போம். லெஃப்ட் ரைட்டுக்காக 2 ஃபேன் ஒன்று வச்சுருப்போம். இது டிரைவர்லாம் போர்டு பார்த்திங்கன்னா நல்லா அந்த பிஎம்பு டிரைவர் போர்டு இது. ஸோ அதனால் உங்களுக்கு பேஸும் சரி அந்த ஷார்ப்பு சரி நல்லா வெயிட்டாகவே கேட்கும். நல்லா சில்னஸும் நல்லா கேட்கும். நல்லா ஒரு டெப்த்தாகவே கேட்கும். ஏன்னா பிஎஸ்சிஸில் கேட்குறது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்கும். நல்லா வெயிட்டாக கேட்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்திங்கன்னா இன்னொரு ஆம்பு 2 ஆம்பு சேம் இன்டீரியல் சேமாக தான் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. ஏதோ ஒரு நூலளவில் ஒரு சின்ன சேஞ்சஸ் எல்லாம் வரலாம் ஒயரிங்கில் சின்னதாக. மற்றபடி சேம் தான். அந்த ஆம்பு இந்த ஆம்பு சேம் தான். 2 கஸ்டமர் கேட்டாங்க. 2 கஸ்டமர் ஒரே மாரி தான் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதுமாரி நான் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆடியோ அவ்வளோ தெளிவாக வெயிட்டாக வரும். இது பார்த்திங்கன்னா தறிப்பட்டறைக்காக நான் பண்ணுறது. 6 மாதம் வேரண்டியோடு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் பண்ணுறாங்க. நல்லா எஃபெக்ட் எடுத்து கொடுக்கலாம். நல்லாவே பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தறிப்பட்டறைன்னு வரும்போது அதுக்கு உண்டான மாரி பண்ணால் தான் அது தாங்கும், நல்லா வெயிட்டாகவும் கிடைக்கும். சில பேர் லோ பட்ஜெட்டில் கேட்குறாங்க. அந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு பண்ணும்போது அதுக்குண்டான இன்டீரியல் தான் வரும். என்கிட்ட கேட்குறவங்களுக்கு நான் ஒரே வாரத்தில் முடிச்சிடுது. ஏன்னா ஸ்பேர் நீங்கள் வாங்கித்தாங்க, எனக்கு அந்த கூலி காசு மட்டும் தாங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் அப்படி சொல்லிடுவேன். ஆம்பு பார்த்திங்கன்னா பின்னாடி ஒயரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா 2.5 ஸ்கொயர் எம்எம்மில் நல்லா திக்னஸான ஒயர் போட்டிருப்பேன் நான். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எந்த அளவு ஒயரில் அதிகமாக கேஜ் அதிகப்படுத்துகிறோமோ அந்தளவு தான் லோடு அதிகமாக போகும். ஸோ அதனால் எஃபெக்ட் நல்லா வரணும். உங்களுக்கு எந்த லோடும் குறையாது. அந்த ரெசிஸ்டன்ஸ் விலையை குறையாது இருந்தால் உங்களுக்கு லோடு நல்லா போகும். ஒயர்லேயுமே சில ரெசிஸ்டன்ஸ் விலை குறையும். ஸோ அதனால் கூட லோடு கம்மியாகும். 2 ஆம்பிள் வரும். அந்த ஆர்சி பின்னால் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுமாரி ஆப்ஷனு இதில் நான் கொடுத்துருக்கேன். ப்ரீ அவுட்டு இதில் இருக்கும். ஒரு ஆம்பிள் பேர்லேருந்து இன்னொரு ஆம்பிள் பேருக்கு நம்ம ஆடியோ ஜாயின் பண்ணி ஒரே ஆடியோவை கேட்டுக்கலாம். ஸ்பீக்கர்னு எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா வேலூர் ஸ்பீக்கரு, முருகன் ஸ்பீக்கர் தான். நல்லா பக்காவே இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி சரி. இதெல்லாம் மைக் செட்டுக்காரங்களுக்கு கேட்டால் தெரியும், சொல்லவே வேண்டியதில்லை. சூப்பராகவே இருக்கும். நிறையா பேர் மைக் செட்டுக்காரங்க வேலூர் தான். இந்த எங்கள் சைடு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வேலூர் தான் போடுவாங்க. வேறு ஏதோ 1 or 2 கம்பெனி அது கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் 90% பார்த்திங்கன்னா வேலூர் தான் இங்கே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா சூப்பராகவே இருக்கும். மற்றபடி பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாம் பண்ணுறது தான். டான்ஸ்வர் பார்த்திங்கன்னா 12 டான்ஸ்வர். இது இம்போர்ட் பண்ணி நாங்கள் வாங்குறது வெளியிலேருந்து. நல்லா சூப்பராகவே இருக்கும். நல்லா டெப்த்தாக இருக்கும். அந்த பேஸ் விழுந்தால் டெப்த்தாக இருக்கும். ஒரு கம்ப்ளைண்ட் ஆகாது. ஹீட் இஷ்யூஸ் அதிகமாக இருக்காது. நல்லாவே இருக்குது டான்ஸ்வர். கிட்டத்தட்ட 2 செட்டு ஒரே மாரியே தான் இருக்கும். பார்த்திங்கன்னா பவர் இன்ஸ்டன்ட்டாக இருக்கும்.